கல்பஃபுல் ஹோமிசைடு ப்ராடர் டேர்ம் என்காம்பசைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கல்பஃபுல் ஹோமிசைடை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கடுமையான குற்றமாக கருதுவது இல்லை. பட் மர்டரை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அண்டு மோர் சீரியஸ் கல்பஃபுல் ஹோமிசைடுன்னு சொல்கிறாங்க. கொலை குற்றமானது ஒரு கடுமையான குற்றமாக கருதப்படுது. ஆல் மர்டர் இஸ் கல்பஃபுல் ஹோமிசைடு பட்டு நாட் ஆல் கல்பஃபுல் ஹோமிசைடு இஸ் எ மர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கொலை குற்றத்தையும் மரணம் விளைவிக்கும் குற்றமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எல்லா மரணம் விளைவிக்கும் குற்றத்தையும் ஒரு கொலை குற்றமாக கருத முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கல்பஃபுல் ஹோமிசைடு அண்டு மர்டர். கல்பஃபுல் ஹோமிசைடை பற்றி பிஎன்எஸில் செக்ஷன் 100லையும் ஐபிசியில் 299லையும் சொல்லியிருக்காங்க. மர்டரை பற்றி பிஎன்எஸில் 101லையும் ஐபிசியில் 300லையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயுமே இன்டென்ஷன் இருக்குது. எதை பற்றின இன்டென்ஷன் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கல்பஃபுல் ஹோமிசைடை பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து. என்ன இன்டென்ஷன் இருக்குது? அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கல்பஃபுல் ஹோமிசைடில் இருக்குது. ஆனால் மர்டரில் என்ன இன்டென்ஷன் இருக்குது? இன்டென்ஷன் ஆஃப் காசிங் டெத்து. கண்டிப்பாக அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அதில் இருக்குது. பாடிலி இன்ஜுரி லைக் டு காஸ் டெத்து. அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த காயமானது அநேகமாக மரணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் கல்பஃபுல் ஹோமிசைடு. ஆனால் மர்டர் அப்படிங்கிறது பாடிலி இன்ஜுரி லைக்ஸ் அஃபென்சஸ் நவ் டு காஸ் த டெத்து. அவர் எந்த விதமான காயத்தை ஏற்படுத்தினால் அவருக்கு இறப்பை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சே அந்த காயத்தை ஏற்படுத்துகிறது தான் இந்த மர்டர். இங்கே கல்பஃபுல் ஹோமிசைடில் வித் த நாலேஜ். எதை பற்றின நாலேஜ் இருக்குது? அவங்க செய்யக்கூடிய செயலினால் எவர் ஒருவருக்கும் அநேகமாக மரணம் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த மாதிரியான ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த காயம் அவங்களுக்கு எந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்குது? அவங்க பாடியிலே இன்ஜூரி ஏற்படுத்தக்கூடியது ஒரு ஆர்டினரி காஸ் ஆஃப் நேச்சர் டெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட வித் நாலேஜோட அந்த மர்டரை செய்கிறாங்க. அடுத்தது மர்டரில் ஒரு ப்ராபபிலிட்டி காஸ் டெத்து. என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் காஸ் டெத்து அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய அந்த செயலினால் கண்டிப்பாக நிச்சயம் மரணம் ஏற்படும் ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த செயலை செய்கிறது. அது இம்மீடியட்லி டேஞ்சரஸ் ஆகி அவங்கள இறப்பையும் ஏற்படுத்துறது. இதுதான் இந்த கல்பஃபுல் ஹோமிசைடுக்கும் மர்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸு.